இப்போது அமெரிக்கா போரை விரும்பவில்லை, ஈரான் தான் ஒரு போரை விரும்புகிறது. ஈரானுக்கு இப்போது ஒரு போர் தேவையாக இருக்கின்றது. அது அமெரிக்காவுக்கும் தெரியும். 4 மாதத்தில் இலங்கை இறக்குமதி செய்த எரிபொருள் ஒயிலின் பெறுமதி 1 பில்லியன் ரூபாய்கள். ஆனால் 2025 ஆண்டு முழுவதுக்குமான செலவு 1.5 பில்லியன் ரூபாய். 6 மாதம், அதாவது ஜூன் மாதம், இலங்கை IMF-இடமிருந்து 700 மில்லியனை எதிர்பார்க்கிறது. ஆசிய அபிவிருத்தி வங்கி ADB-இடமிருந்து 250 மில்லியன் டாலர்களை எதிர்பார்க்கிறது. அப்போ இந்த காசில் தான் இலங்கையின் CVM இருக்கின்றது. 720 ரூபாய்க்கு டீசல் விற்பனை செய்ய போகிறதாக கூறியிருக்கிறார். வார ஜூலையோட பஸ் கட்டணம் கூட மினிமம் குறைந்தது 40 ரூபாயாக கூறப்போகிறது என்று கூறுகிறார். UAE-க்கான தேயிலை ஏற்றுமதி 93% விழுந்திருக்கிறது. 93, அதாவது 7% தான் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அதே போலதான் ஈராக்குக்கான 36% விழுந்திருக்கின்றது. ஈராக்கே அவங்கள்ட்ட எண்ணெயை விற்கலாம நிலையில் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட தேயிலை வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்கும்னு தெரியாது. அப்ப இப்போது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுகின்ற நாடுகளுக்கு அடுத்தது டீல் பேசுவதுதான் அதன் ஒரு வெளிப்பாடுதான் ஆஸ்திரேலியாவின் அட்மிரல் வந்ததும். இன்னும் ஈரான் டீல் ஏற்படவில்லை. அந்த டீல் ஏற்படுமாக இருந்தால் தற்போதைய நிலையில் மீண்டும் அந்த 14 தளங்களும் அங்கு நிறுவப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. அமெரிக்காவால் நினைத்தால் இந்த நேரமும் இந்த அரசுகளின் ஆட்சியை இலகுவாக கலைத்துவிட முடியும். செயற்கையாகவே ஒரு பொருளாதார நெருக்கடியை அவர்களால் ஏற்படுத்த முடியும். ஒரு தடையை போட்டாலே முடிஞ்சுதான். அப்போ அதே போன்ற இருந்தால் எல்லா பிடியும் இலங்கையின் எல்லா பிடியும் அமெரிக்காவிடம் இருக்கின்றது. பிராந்திய வல்லரசை பொறுத்தவரையில் இந்த சீனாவை தவிர ஏனைய இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா மிக பாரிய பலவீனமான நிலையில் இருக்கின்றது. இந்தியாவின் பலவீனம் அமெரிக்காவுக்கு மிகவும் பலம் வாய்ந்ததாகத்தான் இருக்கும். தமிழற்ற முதலீடுகள் எங்கெல்லாம் எல்லா இடமும் சிதறி போய் கிடக்கின்றன. இந்தியாவில் கூட போகின்றது, அது வேறு கதை. அப்ப ஒரு அரசியல் உறுதித்தன்மை இருக்குமாக இருந்தால் இலங்கை இதிலிருந்து தப்பி பிழைக்கலாம். இலங்கை இல்லை, அதை அமலோ அல்லது விளங்கியோ அதை புறக்கணிக்குமாக இருந்தால் அல்பர்டாக்கு ஏற்பட்ட நிலைமை இலங்கையில் வராதென்றதை நாங்கள் கூற முடியாது. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் அந்நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இலங்கையில் கடந்த ஒரு சில தினங்களாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருப்பது, மத்திய வங்கியிலும் மற்றும் இன்னும் ஒரு சில இடங்களிலும் இணையவழி மூலமான பணப்பரிமாற்றலில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை அல்லது அந்த சூழல் தொடர்பான விசாரணைக்கு FIA-யின் உதவியை நாடியதாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அதன் பின்னர் அந்த செய்தியில் உண்மைத்தன்மை இல்லை. நாங்கள் எல்லா நாடுகளிலும் அங்கிருக்கக்கூடிய வேலை திட்டங்களில் இருக்கிறோமே ஒழிய நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையிடுவதில்லை என்று கூறியிருக்கிறது. இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியிருக்கின்றது. நீங்கள் இராணுவ பார்வையில் எப்படி பார்க்கிறீர்கள் நடந்த சம்பவத்தையும் இந்த அறிக்கையும் பின்னூட்டத்தையும்? இலங்கையில் அண்மை காலமாக பல விடயங்கள் மெல்ல மெல்ல இடம்பெற்று வருகின்றன, இரகசியமாகவே. அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்திய பெருங்கடலின் அண்டை நாடுகளான ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் தங்களுக்கிடையே, அதாவது ப்ளூ வாட்டர் நேவி என்று சொல்றது, நீலக்கடல் கடற்படை ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இலங்கைக்கு ஆஸ்திரேலியாவின் அட்மிரல் பிராட் சோண்டர் வந்திருந்தார். அது வந்தது மட்டுமல்லாது இலங்கைக்கு ட்ரோன்களையும் கொடுத்திருக்கிறார். அது இலங்கையின் கடல் சார் சட்ட அமுலாக்கல் துறைக்கு அந்த ட்ரோன்கள் உதவும் என்று. இப்ப உங்களுக்கு தெரியும், ட்ரோன் போர் தான் இப்போதைக்கு மிக முக்கிய கட்டத்தில் இருக்கின்றது. ட்ரோன்
இப்ப இலங்கைக்கு அந்த ட்ரோன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் இந்தியாவும் அமெரிக்காவும் குவாட் என்ற அமைப்பில் இருக்கிறது. இப்போது குவாட் என்ற அமைப்பின் வெளிவார அமைச்சர்கள் இந்தியாவில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதல் பிரிக்ஸின் வெளிவார அமைச்சர்கள் என்ற சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈரான் போரில் இந்த வெளிப்புறத்தன்மை, அதாவது ஈரான் போரின் பாரிய விளைவு என்பது இந்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் மற்றது ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார வீழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அதில் இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் இப்போது மாற்றம் பெற்றிருக்கின்றன. இந்த மாற்றம் அமெரிக்காவுக்கு சாதகமானது. முதலில் எதிரியை பலவீனப்படுத்துவது பொருளாதார ரீதியாக, அடுத்ததாக டீல் பேசுவதுதான் அவர்களின் உத்தி. அப்ப இப்போது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுகின்ற நாடுகளுக்கு அடுத்தது டீல் பேசுவதுதான் அவர்களின் உத்தி. அதன் ஒரு வெளிப்பாடுதான் ஆஸ்திரேலியாவின் அட்மிரல் வந்ததும். இப்போது நீங்கள் சொன்னது போல FBI இந்த வங்கியின் விவகாரத்தில் உள்நுழைந்ததும் அதற்கான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அண்மையில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறையின் ஆய்வாளர் ஒருவர் ஊடகத்தின்றையும், அதாவது இந்தியாவின் பாதுகாப்புத்துறைக்கு ஆலோசகராகவும் இருப்பவர், அவரும் கூட அண்மையில் இலங்கைக்கு வந்திருந்தார். இலங்கை, தமிழகம் மற்றும் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக கலந்து ஆலோசித்திருந்தார்கள். ஆஸ்திரேலியாவின் கடற்படை அட்மிரல் இலங்கையில் நின்ற போதுதான் இலங்கைக்கு இந்தியா தனது கடற்படை கப்பலை அனுப்பியிருந்தது. அந்த கப்பல் சென்றிருந்தது. என்னென்று சொன்னால், தற்போதைய நிலையில் இந்தியா கடுமையாக, நாங்கள் முதலும் பேசியிருந்தோம், பலவீனமான நிலையில் இருக்கின்றது. இது அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு சூழல், இலங்கையை கையகப்படுத்துவது. அமெரிக்கா தான் நேரடியாக இல்லாட்டிலும் ஜப்பானையும் அல்லது ஆஸ்திரேலியாவையும் தான் இதுக்கு பயன்படுத்த போகிறது. கூடுதலாக ஆஸ்திரேலியா தான் இதில் பிரதான பங்கை வகிக்க போகிறது என்றது தெரிகிறது. ஏனென்றால் ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை மக்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும், அரசை நான் கூறவில்லை, மக்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான உறவுகள் மிக மிக அதிகம். தமிழர்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், அவர்கள் தங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்ப இந்த நிலையில் தான் இப்போது நீங்கள் கூறியது போல அமெரிக்காவும் இந்த FBI அதற்குள் உள்நுழைந்திருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலியர்கள் இலங்கையில் முகாமிட்டிருப்பதும், அவர்களை பாதுகாப்பதற்கும் அல்லது அவர்களின் ஊடாக இலங்கையில் ஒரு பிடியை வைத்திருப்பதற்கும் மேற்குலகம் கடுமையாக முயற்சிக்கும். அமெரிக்கா கடுமையாக முயற்சிக்கும். இலங்கையின் அமைவிடவும் அப்படித்தான். ஏனென்று சொன்னால், இப்போது அமெரிக்காவின் பஹ்ரைன் தலைமையகம் 5ஆம் 5th ஃப்ளீட் என்று சொல்றது, அது இப்போது இஸ்ரேலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனைய தளங்கள் 13 தளங்களும் மீண்டும் அதில் நிறுவப்படுமான்றது தெரியாத ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. இன்னும் ஈரான் டீல் ஏற்படவில்லை. அந்த டீல் ஏற்படுமாக இருந்தால் தற்போதைய நிலையில் மீண்டும் அந்த 14 தளங்களும் அங்கு நிறுவப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. ஈரான் இப்போது அமெரிக்கா போரை விரும்பவில்லை, ஈரான் தான் ஒரு போரை விரும்புகிறது. ஈரானுக்கு இப்போது ஒரு போர் தேவையாக இருக்கின்றது, அது அமெரிக்காவுக்கும் தெரியும். அப்ப இந்த தளங்கள் அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் டியாகோகாசியாவை தான் முதலில் அவர்கள் எய்ம் பண்ணினார்கள். அதைவிட சிறந்த தளமாக, சிறந்த நிலையில் இருப்பது இலங்கை, அமெரிக்காவுக்கும் தெரியும். எனவே இலங்கையை சுற்றி நடைபெறுகிறது, வங்கியில் இருக்கின்ற பணம் பறிபோறதாக இருந்தாலும் சரி, கடற்படை தொடர்பான விவகாரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழகத்தில் இருக்கின்ற விவகாரங்களாக இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை அமெரிக்கா தனக்கு சாதகமாகத்தான் பயன்படுத்திக் கொள்ளும். நீங்கள் இப்போது கூறுகின்ற இந்த காரணிகளை எல்லாம் இலங்கை அரசாங்கம் அறிந்திருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது எதுவும் தெரியாமல் பயணிக்கிறார்கள் என்று நம்புகிறீர்களா? இலங்கை அரசாங்கத்துக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இலங்கை அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி இங்கு இருக்கின்றது. அதாவது இலங்கைக்கு சீனியை ஏற்றுமதி செய்கின்ற மிக முக்கிய ஏற்றுமதியாளர் அல்லது இலங்கை சீனியை இறக்குமதி செய்கின்ற முக்கிய இறக்குமதியாளர் இந்தியா. 84% சீனி இந்தியாவிலிருந்து தான் வருகிறது.
அதை இப்போது அவர்கள் வருகிற செப்டம்பர் மாதம் வரையில் நிறுத்தப் போவதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த வருடம் அவர்கள் ஏற்றுமதி செய்தது 1.4 பில்லியன் டாலர்கள். ஆனால் இதே மாத பகுதியில் கடந்த வருடம் அவர்கள் ஏற்றுமதி செய்ததுடன் ஒப்பிடும்போது இது 5% குறைவு. அதே நேரம் இறக்குமதி செய்ததுக்கு இவர்கள் செலவிட்டது 2.1 பில்லியன். அதே சமயம் நீங்கள் கடந்த வருடத்துடன் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது மிக மிக குறைவானது இறக்குமதி. இந்த முறை கடுமையாக அதிகம். ஏன் இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முதல் இந்த மார்ச் மாதம் 1.8 பில்லியனாக இருந்தது, இப்போது 2.1 பில்லியனாக இருக்கின்றது. நான் ஏன் இதுகளை கூறுகிறேன் என்று சொன்னால், அதாவது இந்த 4 மாதத்தில் இலங்கை இறக்குமதி செய்த எரிபொருள் ஒயிலின் பெறுமதி 1 பில்லியன் ரூபாய்கள். ஆனால் 2025 ஆண்டு முழுவதுக்குமான செலவு 1.5 பில்லியன் ரூபாய். அதாவது 2025 ஆண்டு முழுவதும் 12 மாதங்களுக்கு செலவிட்ட தொகை 1.5, இது 4 மாதங்களுக்கு செலவிட்ட தொகை 1 பில்லியன் என்று சொன்னால் எவ்வளவு தூரத்துக்கு, அதாவது அன்று குமரதி சனாயக்கா கூறியது போல கிட்டத்தட்ட 720 ரூபாய்க்கு டீசல் விற்பனை செய்ய போகிறதாக கூறியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே 400 ரூபாய்க்கு விற்கிறார். அதில் 100 ரூபாயை அரசாங்கம் மானியமாக போடுகிறது. அரசாங்கங்கள் வரி எடுத்துத்தான் பழக்கம், இது மானியமாக அரசாங்கம் போட வேண்டிய ஒரு நிலை. வார ஜூலையோட பஸ் கட்டணம் கூட மினிமம் குறைந்தது 40 ரூபாயாக கூறப்போகிறது என்று கூறுகிறார்கள். டாலர் இன்றைய பெறுமதி 353 ரூபாய்கள். 2022 ஆண்டு கோத்தபாய என்ற நெருக்கடியின் போது 200 ரூபாய்களாக இருந்தது 360ஆக உயர்ந்தது. இப்போது அந்த ரெக்கார்டை இது கிட்டத்தட்ட எட்டி பிடிக்கும் நிலைக்கு வந்துவிட்டது. ஆனால் இதை அவர்கள் அதனுடன் ஒப்பிடாவிட்டாலும் மெல்ல மெல்ல அது எகிறிக்கொண்டு போகிறது. கோவிட்டில் ஆரம்பித்தது, அதற்கு பிறகு வந்த கடன் சுமைகள் கூடிக்கொண்டுதான் போவதே வழிய நிவாரணத்துக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. நான் ஏன் இதுகளை எல்லாம் கூறுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் கேட்டது போல இது இலங்கைக்கு தெரியுமா தெரியாதா என்றால், இது இந்த வார மாதம், அதாவது ஜூன் மாதம் இலங்கை IMF-இடம் இருந்து 700 மில்லியனை எதிர்பார்க்கிறது. ஆசிய அபிவிருத்தி வங்கி ADB-இடம் இருந்து 250 மில்லியன் டாலர்களை எதிர்பார்க்கிறது. அப்ப இந்த காசில் தான் இலங்கையின் CVM-ஏ இருக்கின்றது. அப்ப இவ்வளவு நிலையில் அவர்கள் தெரிந்தாலும் தெரியாத மாதிரி இருப்பதுதான் அவர்களுக்கு இப்போதைக்கு புத்திசாலித்தனம். அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. UAE-க்கான தேயிலை ஏற்றுமதி 93% விழுந்திருக்கிறது. 93, அதாவது 7% தான் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அதே போலதான் ஈராக்குக்கான 36% விழுந்திருக்கின்றது. ஈராக்கே அவங்கள்ட்ட எண்ணெயை விற்க இல்லாம நிலையில் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட தேயிலை வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்கும்னு தெரியாது. அதாவது புறச்சூழல்கள் மிக மிக பாதகமாகவே இருக்கின்றது. இப்ப இது மேற்குலகத்துக்கு, இப்ப அமெரிக்காவுக்கோ அமெரிக்கா சார்ந்த நாடுகளுக்கோ அவர்களுக்கு இது ஒரு சாதகமான நிலை. இந்த நாடுகளை தங்கள் கைப்பிடிக்கில் கொண்டு வருவதற்கான மிகவும் ஒரு சாதகமான நிலை. பிராந்திய வல்லரசை பொறுத்தவரையில் இந்த சீனாவை தவிர ஏனைய இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா மிக பாரிய பலவீனமான நிலையில் இருக்கின்றது. இந்தியாவின் பலவீனம் அமெரிக்காவுக்கு மிகவும் பலம் வாய்ந்ததாகத்தான் இருக்கும். எனவேதான் இப்போது நீங்கள் பார்க்கலாம், இப்போது மார்க்கோ ரூபியோ வந்தது கூட ஒரு டீல் தான். அவருக்கு இலகுவாக இனி இந்தியாவுடன் ஒரு டீலை பேசக்கூடியதாக ஒரு நிலை இருக்கும். ஏனென்றால் வெனிசுலாவின் அதிபர் துணை அதிபர் இப்போது இந்தியாவுக்கு வந்திருக்கின்றார். அவர் அதாவது எரிபொருட்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு இந்தியா வெனிசுலாவில் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவுடன் தான் போக வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. அவ்வாறு அமெரிக்காவுடன் போகிற நிலையில் இந்தியா இப்போது இலங்கையை அமெரிக்காவின் செயற்பாடுகளை 1987களில் 80களில் எதிர்ப்பது போல எதிர்க்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இலங்கைக்கு இது தெரிந்தாலும் தெரியாது விட்டாலும் இலங்கை பேசாமல் அதை அனுசரித்து போக வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த அரசு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இப்போ டாலர் 360 வருகிறது என்று சொன்னால் மெல்ல மெல்ல தற்போதைய அரசுக்கு எதிரான போக்குகள் தென்னிலங்கையில் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. இந்த அரசு தப்பி பிழைப்பதற்கான ஒரு காரணம் வலுவான எதிர்க்கட்சிகள் இல்லை என்பதுதான் இந்த அரசுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறதே தவிர
வெளிப்புற பொருளாதார நிலையாக இருக்கலாம், உள்ளக நிலையாக இருக்கலாம். அது இந்த அரசுக்கு மட்டுமில்லை, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. அதுல ஸ்ரீலங்காவோட விதிவிலக்கில்லை. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இப்போது இந்தியாவுடைய நிலைப்பாடு தொடர்பில் கூறினீர்கள். அவர்களை பொறுத்தவரையில் மத்திய வங்கியின் கையிருப்பு என்பது ஓரளவு பரவாயில்லை. ஆனால் அவர்களுக்கான முதலாவதாக அவர்களுக்கு இராணுவ மற்றும் உள்ளக புலனாய்வுத்துறையின் அறிக்கையின் பிரகாரம் தான் அவர்கள் அந்த உஷார் நிலையை அடைந்தார்கள். இலங்கையில் புலனாய்வு அறிக்கை ஜனாதிபதியின் கரங்களுக்கு செல்லவில்லையா, அல்லது இவ்வாறான ஒரு பாதிப்பு இலங்கைக்கு வராது என்ற தைரியத்தில் இருக்கிறார்களா? புலனாய்வு தகவல்கள் அவர்களுக்கு தெரிய வரும். சில விடயங்களில் மிகப்பெரிய நாடுகளை எதிர்த்து நிற்க முடியாத ஒரு நிலை இருக்கும். வலுவான தங்கள் தங்கள் அரசு ஆட்சிகளை தக்க வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அமெரிக்காவால் நினைத்தால் இந்த நேரமும் இந்த அரசுகளின் ஆட்சியை இலகுவாக கலைத்து விட முடியும். செயற்கையாகவே ஒரு பொருளாதார நெருக்கடியை அவர்களால் ஏற்படுத்த முடியும். ஒரு தடையை போட்டாலே முடிஞ்சுதான். அப்ப அதே போன்ற எல்லா பிடியும், இலங்கையின் எல்லா பிடியும் அமெரிக்காவிடம் இருக்கின்றது. இப்ப இந்தியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் இங்கிருந்து வருகின்ற டெலிகிராஃப் பத்திரிகை ஒன்றை எழுதியிருக்கின்றது. இந்தியாவை அமெரிக்கா இந்த ஈரான் போருடன் இந்தியாவின் சூப்பர் பவர் கனவை அமெரிக்கா தவிடு பொடியாக்கிவிட்டது என்று டெலிகிராஃப் ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கிளை போட்டிருக்கிறது. அது போட்டிருக்கிறது, அதாவது பொருளாதார ரீதியாக இந்தியா இவ்வளவு தூரம் நலிவடைந்திருக்கிறது என்று சொல்லி. அது மட்டுமல்லாது இதுவரை காலம் மானியங்களை கொடுத்தவர்கள் இப்போது எரிபொருள் விலைகளை ஏற்றக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். பெருமளவான வேலை வாய்ப்புகள் பறி போய்விட்டன. டெஸ்லா அங்கு $500 மில்லியன் பெறுமதியில் அமைக்க இருந்த ஆலையை இப்போது மூடுவதாக டெஸ்லா அதிலிருந்து வெளியேறுகிறது. ஏனென்று சொன்னால் அங்க சைனா BYDயோட அங்க டெஸ்லாவை போட்டு இந்தியாவில் நீங்கள் கம்பீட் பண்ண முடியாது. ஸ்ரீலங்காவிலிருந்து எல்லா சந்தை வாய்ப்பையும் சீனா கைப்பற்றி விட்டது. சீனாவுடைய சீப்பான பொருட்களுடன் போட்டி போடவே முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை அதை விட மிக மோசமாகத்தான் இருக்கும். உரமாக இருக்கலாம், எரிபொருட்களாக இருக்கலாம், சீனியாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம். பல நாடுகளும் இப்போது தங்கள் தேவைக்காக அதனை சேமிக்கிறார்களே தவிர ஏனைய நாடுகளுக்கான ஏற்றுமதியை மெல்ல மெல்ல நிறுத்தி கொண்டு வருகிறார்கள். என உலக நிலைமை அவ்வாறாக போகின்றது. ஹார்மூஸ் நீரிணை இன்னும் அதுக்கு அந்த ஹோமூஸுக்கு இன்னும் ஒரு முடிவு வரவில்லை. அது எப்போ துறப்பார்கள், எப்போ மூடுவார்கள் என்றது யாருக்கும் தெரியாத ஒரு நிலைமை. அதை விட்டு அமெரிக்கா அதை விட்டு கொடுப்பதாக இருந்தாலும் அது ஒரு நிரந்தரமான ஒரு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும். இப்ப இப்போதைய நிலையில், அதாவது ஒவ்வொரு மாதமும் போக போக இலங்கையின் நிலைமை மிக மிக மோசமாக இருக்கின்றது. இலங்கை மட்டுமில்லை, இப்போது அங்கிருக்கக்கூடிய நேற்று முன்தினம் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகின்ற போது குறிப்பிட்டார், இலங்கையில் பல்வேறுபட்ட நெருக்கடிகள், ஆபத்து நிலைகள் 4 திசைகளாலும் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் மக்கள் அந்த நிலைமையை இன்னும் உணரவில்லை. அரசாங்கம் உணரவில்லை என்பது முதலாவது. இரண்டாவது, மக்கள் உணரவில்லை என்றால் இந்த ஆட்சி செயற்கை வடிவில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான், நீங்கள் சொல்வது சரி. அவர் கூறியதும் சரிதான். என்று சொன்னால் மக்களும் உணரவில்லை, அரசாங்கங்களும் உணரவில்லை. அதுக்குரிய முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், அரசாங்கங்கள் ஒன்றை யோசிக்கிறது, நாளைக்கு ஹோமஸ் திறக்கலாம், நாளண்டைக்கு திறக்கலாம், திறந்தோடனே நிலைமை நோமலாக வந்துவிடும், அப்படி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளால அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு போவதை இதிலிருந்து மீள முடியாது. இப்போ கோவிட்ல இருந்து கூட இன்னும் மீளவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். ஏன், நேற்று ஒரு பத்திரிகை இங்கே எழுதுகிறார்கள், குவைத் இப்போது 1.9 மில்லியன் பேரல்களை ஏற்றுமதி செய்கிறது, அது முற்றாக நிறுத்திவிட்டது. ஆனால் 1990ஆம் ஆண்டு சதாம் ஹுசேன் குவைத்தை ஆக்கிரமித்த போது ஏற்பட்ட இழப்பிலிருந்து கூட, அதாவது அமெரிக்கா படையெடுத்து சதாம் ஹுசேனிடமிருந்து கம்பன்சேஷனை வாங்கி கொடுத்த பிற்பாடும் குவைத் இன்னும் மீளவில்லை என்றுதான் கூறும். அதாவது 90ஆம் ஆண்டு நடந்ததிலிருந்தே மீளவில்லை முற்றாக, அதாவது பழைய நிலைக்கு திரும்பவில்லை. அப்ப இப்ப இருக்கிற நிலைமை அதை விட மோசமானது ஒரு நிலைமை. இப்போ வளைகுடா நாடுகளே இதிலிருந்து மீள முடியாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றன. இலங்கையின் சுற்றுலாத்துறையும் வீழ்ந்து விட்டது.
அது மட்டுமல்லாது ஏற்றுமதித்துறை நான் கூறினேன், தேயிலையின் ஏற்றுமதி வீழ்ச்சி, மற்றது ஏற்றுமதித்துறை விழுந்து விட்டது, ஏற்றுமதித்துறை இறங்கிக் கொண்டு வருகிறது, இறக்குமதி ஏறிக்கொண்டு வருகிறது. இறக்குமதி என்ற பெட்ரோல் விலை எல்லாம் கடுமையான விலையேற்றம். அப்ப இதை நீங்கள் சொன்னது போலதான் மக்களும் உணரவில்லை. இன்னும் அவர்கள் ஏதோ இன்றைக்கு விலை ஏறுது, நாளைக்கு இன்னொரு அரசு வந்து குறைக்கும், அல்லது இந்த அரசு மாறினால் இன்னொரு குறைக்கும், அல்ல இந்த அரசை இனி குறைக்கும், அப்படி என்ன என்றால் நெடுக மானியங்கள் அதுகளில் வாழ்ந்து பழகியாச்சு. அது மக்களும் உணரவில்லை, அரசுகளும் உணரவில்லை. என்னென்று சொன்னால் இந்த பிரச்சனை தீர்ந்தவுடன் ஏதாவது ஒன்று செய்யலாம் என்று கொண்டு யோசிக்கிறார்கள். ஆனால் அதன் தூர நோக்கு பார்வை யாரிடமும் இல்லை. ஆம், உங்களுடைய அனுபவத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை அரசு என்ன விடயத்தை உடனடியாக செய்ய வேண்டியிருக்கின்றது, என்ன விடயத்தை உடனடியாக தவிர்க்க வேண்டியிருக்கின்றது? தற்போதைய நிலையில் உங்களுக்கு தெரியும், இலங்கை 1951ஆம் ஆண்டே அமெரிக்கா இலங்கையில் கொழும்பு திட்டம் ஒன்றை கொண்டு வந்திருந்தது. அதற்கு பிறகு இலங்கை ஒரு சுதந்திர அந்த வர்த்தகத்தில் இணைந்திருந்தது, ஓப்பன் மார்க்கெட். அது தென்னாசியாவிலேயே இலங்கை தான் முதலில் அதில் இணைந்தது. அப்போது கூட இலங்கை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையும் என்றுதான் கூறப்பட்டது. அதற்கு பிறகு 1970களில் வந்த ஒபேக் நெருக்கடி இலங்கையின் அந்த வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தது. சரி, அதிலிருந்து வளர்ந்தது சிங்கப்பூரோ அதை விட மேலதிகமாக வரும் என்று சொன்னால், அது இறுதியாக நின்றது எங்கு என்று சொன்னால் விடுதலை போராட்டம், அதாவது தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்போரில் சிக்கியதால் அதற்கு பிறகு முதலீட்டாளர்களும் தப்பியோடி இலங்கை சிக்கி சீரழிந்து இன்றைக்கும் அது எழும்ப முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. ஆனால் இப்ப இருக்கிற நிலைமையில் எதுவும் நடக்கலாம் என்றது. இப்ப நாங்கள் சரியாக நகர்த்தினோம் என்று சொன்னால் எதுவும் எப்பவும் நடக்கலாம் என்ற ஒரு நிலையாகத்தான் தற்போதைய நிலை இருக்கின்றது. நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், கனடாவிலே இருக்கின்ற மாகாணம் அல்பர்டா மாகாணம். அல்பர்டா மாகாணத்தில் ஒரு பிரிவினை குறித்தது தனி நாடாக போறதுக்குரிய ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அந்த மாகாணம் கனடாவின் ஒரு பகுதியாக நீடிக்க வேண்டுமா அல்லது பிரிவினைக்கான 2வது கட்டாய வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமா என்பதே கேள்வியாக இருக்கும் என்றும் இப்போது கூறப்படுகிறது. இது சமீபத்திய தசாப்தங்களில் கனடாவின் ஒற்றுமைக்கான முதல் தீவிரமான சோதனையாக அமையும் என்றும், இந்த ஆண்டு தொடக்கத்தில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கையொப்பங்களை பெற்ற பிரிவினைக்கு அழைப்பு விடுத்த ஒரு குடிமக்கள் மனு மற்றும் அல்பர்டா கனடாவின் ஒரு பகுதியாக நீடிக்க வேண்டும் என்று வாதிட்டு 4 லட்சம் பேர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். பிரிந்து போக வேண்டும் என்று 3 லட்சம் பேர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மனுவை தொடர்ந்து கனடாவின் அந்த அல்பர்டாவின் முதல்வர் டேனியல் ஸ்மித் வியாழக்கிழமை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது எண்ணெய் வளம் நிறைந்த மாகாணத்தில், அதாவது ஒட்டோவாவில் அல்பர்டா ஒட்டோவாவினால் புறக்கணிக்கப்படுகிறது என்ற ஒரு உணர்வு அந்த மக்களிடம் இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது தமிழர்கள் வாழ்கின்ற, அதாவது எங்களோட தாயக பிரதேசம் என்று சொல்கிறது தமிழீழம், அந்த மக்கள் இப்போது தாங்கள் மத்திய அரசால் புறக்கணிக்கப்படுகிறோம் என்ற அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். ஆனால் இந்த நிலையில் தான் ஒரு அமைதியற்ற சுதந்திர இயக்கம் வேகம் பெற்று வருகிறது என்றும், பெரும்பாலான அல்பர்டா மக்கள் பிரிவினைக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று பொது கருத்து கணிப்புகள் இருந்தாலும், சில சமயங்களில் அது மாறினால், இந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற்றால் கனடாவில் இருந்து அல்பர்டா பிரிந்துவிடும், புதிய நாடாக அது எண்ணெய் வளம் கூடியது. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வாக்கெடுப்பு நடக்கும் என்றும், முதல் கட்ட வாக்கெடுப்பு, 2ஆம் கட்டமும் இருக்கும். அதாவது இது கனடாவின் முதல் கட்ட வாக்கெடுப்பாக இருக்கும் என்றும், இந்த மாகாணம் கனடாவின் ஒரு பகுதியாக தொடர வேண்டுமா அல்லது பிரிவினைக்காக 2வது வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமா என்பதுதான் 1வது வாக்கெடுப்பு. அதுதான் அந்த கேள்வியாக இருக்கும். அதில் அது பாஸ் பண்ணிச்சு என்று சொன்னால் இந்த 2ஆம் கட்ட வாக்கெடுப்பு நடக்கும். இப்ப நான் ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால், இது இலங்கைக்கும் பொருந்தும். அதை நாங்கள் சரியாக நகர்த்தினால், ஏனென்று சொன்னால் இப்ப இருக்கிற நிலைமை, கனடாக்கு ஏன் இப்போ இந்த சோதனை வந்தது? ட்ரம்ப் கூறுகிறார் கனடா அல்பர்டாவை பிரிப்பேன் என்று, கிரீன்லாண்டை எடுப்பேன் என்று கூறுகிறார். இப்ப எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது.
அப்ப இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இப்போது செய்ய வேண்டியது என்ன என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த பொருளாதாரத்தில் இருந்து இலங்கை மீள வேண்டும் என்று சொன்னால் உள்நாட்டு அபிவிருத்தி, உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு இதைத்தான் அதிகரிக்க வேண்டும். எல்லா நாடுகளும் அதைத்தான் செய்கிறது. சீனாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், எல்லோரும் தங்கள் நாட்டில் தன்னிறைவடைவத்தான் யோசிக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் அதை அடைய விடாமல் இருப்பது இனவாதம். முதல் இலங்கை இந்த இனவாதத்தை கைவிட வேண்டும். தமிழர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் கட்டலோனியா, ஸ்பெயின் கூட ஒன்றை யோசிக்கிறது, கட்டலோனியாவுக்கு சுதந்திரத்தை கொடுப்போமோ என்று. என்றால் நிலைமை அப்படியாக போய்கொண்டிருக்கிறது. தங்கள் சொந்த மக்களையே தக்க வைக்க முடியாத ஒரு நிலைக்கு எல்லா நாடுகளும் போய்கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த நிலையில் தமிழர்களுக்கான உரிமைகளை இலங்கை வழங்குமாக இருந்தால், அதனூடாக ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை தமிழர்கள் உணர்வார்களாக இருந்தால், அவர்களோட முதலீடு அங்கு வருமாக இருந்தால், இப்போ உங்களுக்கு பார்க்கலாம், தமிழற்ற முதலீடுகள் எங்கெல்லாம் எல்லா இடமும் சிதறி போய் கிடக்கின்றன. இந்தியாவில் கூட போகிறது, அது வேறு கதை. அப்ப இவ்வாறு ஒரு நிலைமை, ஒரு அரசியல் உறுதித்தன்மை இருக்குமாக இருந்தால் இலங்கை இதிலிருந்து தப்பி பிழைக்கலாம். சரி, இலங்கை அதிலும் இலங்கை இப்ப நீங்கள் சொன்னது போல இலங்கைக்கு அரசுகளுக்கு கூட அது விளங்குதில்லை சொன்னது போல, அதுதான் உண்மை. இலங்கை இல்லை, அதை விளங்காமலோ அல்லது விளங்கியோ அதில் அதை புறக்கணிக்குமாக இருந்தால் அல்பர்டாக்கு ஏற்பட்ட நிலைமை இலங்கையில் வராதென்றதை நாங்கள் கூற முடியாது. ஆனால் நீங்கள் எதனை கூறினாலும் எதற்கும் இலங்கை அரசாங்கம் அசைந்து கொடுப்பது போன்று இல்லையே. அவர்கள் போகின்ற போக்கில் செல்லுகின்றார்கள். எந்த ஒரு செயற்பாடிலும் தடங்கள் இல்லை. வளமையை விட அவர்களுடைய செயற்பாடுகள் வேகமாகத்தானே இருக்கின்றது. உண்மைதான். என்று சொன்னால் அதுக்கு சீனா ஒரு உதவியாக இருக்கின்றது. சீனாவின் தூதுவர் அண்மையில் கூறிய கருத்து உங்களுக்கு தெரியும். என்னென்று சொன்னால் இலங்கைக்கு எந்தவித பொருளாதார எரிபொருள் நெருக்கடியையும் பெறவிட மாட்டோம் என்று. ஏனென்றால் சீனா அதுக்கேற்ற மாதிரி தன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சீனா ஒன்றை கொடுக்குது என்று சொன்னால் அதுக்குரிய ரிட்டர்னை சீனா எதிர்பார்க்கும். சரி, சீனா அதற்குள் முழுமையாக இறங்குது என்று சொன்னால் எதிர்த்தரப்பை இலங்கை அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி இருக்கின்றது. இப்ப அதுதான் பிரச்சனை. என்று சொன்னால் முன்னே போல நாங்கள் நடுநிலைமையாக இருக்கிறோம் என்று யாரும் தப்பி பிழைக்க முடியாது. இந்தியாவின் நடுநிலைமை அணுசேரா கொள்கை என்றது இப்போது இந்த அந்தரத்தில் தொங்குகிறது என்று எல்லோருக்கும் தெரியும். தற்போதைய இந்த உலக நெருக்கடியில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, காந்திய தேசம், அமைதியான நாடு, அமைதி பூங்கா என்ற நீங்கள் தான் அமைதி முயற்சியில முன்னுக்கு நிற்கணும். நீங்கள் எந்த நாட்டை பயங்கரவாத நாடு, பயங்கரவாதிகள் என்று சொன்னீங்களோ பாகிஸ்தான, அவன் தான் இப்ப அமைதி முயற்சியில முன்னுக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இப்ப அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இந்தியாவின் நிலைமை அவ்வாறான ஒரு நிலைமை. அதே போலதான் இலங்கையின் நிலைமையும். இலங்கை அதாவது இது ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால், இந்தியா ஏன் அந்த நிலைக்கு இறங்கினது என்று சொன்னால் அணுசேரா கொள்கை என்றார்கள். இப்போது அணுசேரா கொள்கையில யாரும் இருக்க முடியாது. புதுவரத்தினர் என்ன சொன்னது போலதான் உண்மைக்கு முன்னால் நடுநிலைமை என்பது இல்லை என்று. நீங்கள் நடுநிலைமை என்று பொய்யுக்கு நின்றீர்கள், உண்மையை எதிர்த்தீர்கள், இன்று காணாமல் போயிருக்கிறீர்கள். அப்ப அதே போன்ற ஒரு நிலைமையாகத்தான் இலங்கையை பொறுத்தவரையில் நடுநிலைமையான நிலைமையை நிர்வகிக்க முடியாது. சரி, இலங்கை எதற்கும் அசைந்து கொடுக்காமல் இருக்கலாம். இப்போது நிலைமை களத்தை மீறி போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் கொழும்பில் வருகின்ற ஆங்கில பத்திரிகைகளை பெருமளவில் புரட்டி பார்த்தால் தெரியும் இலங்கையின் நிதி நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று. சரி, பணப்பரிமாற்றத்தை எடுத்து பார்த்தால் தெரியும் நிலைமை எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி. இது இன்னும் நீடிக்குமாக இருந்தால், அதாவது செப்டம்பர் வரையிலும் இந்த ஹோமூஸ் நீரிணை மூடப்படுமாக இருந்தால் பல நாடுகள் அப்படியே கொலாப்ஸ் ஆகி விடுகிற ஒரு நிலையாகத்தான் இருக்கும். அவ்வாறு ஒரு நிலை வரும்போது இலகுவாக அந்த நாடு இன்னொரு நாட்டுக்கு கீழே போக வேண்டிய ஒரு நிலையாகத்தான் நிலைதான் ஏற்படும். நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்களை இவர்கள் முறையாக கையாளுவதற்கான காலம்
அண்மித்து விட்டது என்று கருதுகிறீர்களா? அல்லது இவர்கள் இப்போது சர்வதேச நாணய நிதியம் கொடுக்க இருக்கின்ற அந்த பணத்தின் தைரியத்தில் இவ்வாறு பயணிக்க முற்படுகிறார்கள்? சர்வதேச நாணய நிதியம் கொடுக்கின்ற பணம் தான் பிரச்சனை. அவர்கள் பணத்தை கொடுப்பார்கள், அதற்கு மேலால் வட்டி வளரும். இப்போது இவர்கள் கூறுகிற காரணம் என்னென்று சொன்னால் வட்டி தான். இனிவரும் காலங்களில் இவர்களின் வட்டியும் முதலும் செலுத்துவதற்கு இவர்களுக்கு வருகின்ற உழைப்பின் இலங்கையின் வருமானத்தில் 30% அங்கு போகும் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாது அனைத்துலக நாணய நிதியத்தின் நிபந்தனைகளில் ஒன்றுதான் வாகனத்தை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று சொன்னது. வாகனத்தை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றால் இலங்கை அரசு யோசிச்சது, ஓகே, வாகனத்தை இறக்குமதி செய்ய 50% வரியை போட்டால் காசு உள்ளுக்கு வரும் என்று. ஆனால் அதே நேரம் டொலர் வெளியில போனதுக்கும் அதுதான் காரணமாக இருக்கின்றது. இப்போது டொலருக்கு தட்டுப்பாடாக இருக்கின்றது. இப்ப கொழும்பிலிருந்து வருகின்ற பத்திரிகைகளின் தகவல்களின் அடிப்படையில் இப்போ அவர்கள் என்னென்று யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், IMF எல்லாம் எங்களுக்கு சரி வராது, இனிமேல் நாங்கள் பிரிக்ஸ்ல சேரோம் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த வாரம் இங்கிருந்து வந்த ஒரு பத்திரிகையில் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பொருளியல் நிபுணர் எழுதினது ஒன்றுதான். இந்த IMF-ம் வேர்ல்ட் பேங்கும் டிசைன் பண்ணது என்னத்துக்கு என்று சொன்னால், அதன் டிசைனே இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை தொடர்ச்சியாக ஏழையாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் அவங்கள டிசைன். அவர்கள் காசை கொடுப்பார்கள், கொடுக்குற மாதிரி கொடுப்பார்கள், உதவி செய்கிற மாதிரி செய்வார்கள், ஆனாலும் அவர் ஏழையாகத்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் அதை டிசைன் பண்ணதே தவிர அதை IMF-ஐ நம்பியோ வேர்ல்ட் பேங்கை நம்பியோ நீங்கள் பணக்காரராக வருவீர்கள் என்று நினைத்தால் அது ஒரு ஏமாற்றம் தான். உங்களுக்கு மூச்சு விடலாம், உங்களுக்கு சாப்பிடலாம், அது அவ்வளத்துக்குமானதை தந்துடுவார்கள், மிகுதி அத்தனையும் எடுத்து விடுவார்கள் என்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. நீங்கள் கூறியது போல இப்போது $700 மில்லியன் IMF அடுத்த மாதம், அதே போல ADB $550 மில்லியன் இலங்கை இப்போது எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. கொழும்பில் இருக்கின்ற பத்திரிகைகள் எல்லாம் என்ன கூறுகிறான்னு சொன்னால், இது 2023 ஆண்டோட இதை ஒப்பிட முடியாது, ஆனால் அந்த அளவுக்கு மோசமாக போகுமோ போகாது என்று அவர்களாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது என்று சொன்னால், அந்த ஒரு வீழ்ச்சியை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல திட்டங்கள் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். என்ன திட்டம் உங்கள்கிட்ட இருக்கு? அது யாரும் அதில் எழுதவில்லை, யாரும் அதை சொல்லவில்லை. மற்றது என்ன திட்டம் என்றும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கூறுகிறார்கள் வெளியக பிரச்சனைகள், இப்ப ஹோர்முஸ் நீரிணை, உக்ரைன் சண்டை, அவர்கள் என்னத்தை கூறுகிறார்கள் சொன்னால், கோவிட் முதலில் 2019 ஆண்டே நெருக்கடி தொடங்கிவிட்டது. கோத்தபாய ராஜபக்ஷ வந்த பிற்பாடு, அதுக்கு பிறகு கோவிட் வந்தது, இன்னும் கீழே போச்சு. கொஞ்சம் மூச்சு விடலாம்னா 2022 உக்ரைன் போர் ஆரம்பித்தது, அது கடுமையாக பாதித்தது. அதுக்கு பிறகு காசா போர் ஆரம்பித்தது, அதுக்கு பிறகு இப்போது ஈரான் போர். அப்போ ஒவ்வொரு போராக ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறதே தவிர எந்த போரும் முடிவடைந்ததாக இல்லை. நீங்கள் ஒரு யோசித்து பார்த்தால் தெரியும், எந்த போரும் முடிவடைந்ததாக இல்லை. அடுத்தது இன்னொரு களமுனை திறக்கப்படலாமே தவிர இருக்கிற களமுனைகள் மூடுவதற்கான எந்த விதமான அறிகுறிகளையும் இப்போது தென்படுறதாக இல்லை. அப்பதான் அவர்கள் கூறுகிறார்கள், அரசாங்கத்துக்கு என்ன திட்டம் இருக்கின்றது யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையா. ஏன்னா வெளிநாட்டு அனைத்துலக நிலைமை இவர்கள் எதிர்பார்த்தது அளவுக்கு இல்லை. நான் கூறினேன், 2025 ஆண்டு மொத்த ஒயில் இறக்குமதி 1.5 பில்லியன் ரூபாய். இந்த வருடத்தில் 4 மாதத்திலேயே 1 பில்லியனுக்கு தாண்டி விட்டது என்று சொன்னால், ஆனால் வருமானம் இல்லை. ஏற்றுமதி கீழே போட்டது. தேயிலையும் ஏற்றுமதி செய்ய முடியாது, கப்பல் போக்குவரத்துகள் இல்லை, தேயிலை மட்டும் இல்லை. நான் ஒன்றைத்தான் கூறுகிறேன், சுற்றுலாத்துறை விழுந்து விட்டது என்று எல்லாம் ஒரு என்ன சொல்றது, இவன் உரம் கூட இல்லை. அன்றைக்கு வியட்நாமின் அரசு தலைவர் வரும்போதுதான் அவர் 100 மெட்ரிக் டன் உரத்தை தான் இலவசமாக கொடுக்குறான்னு கூறிட்டு போயிருக்கிறார். ஆனால் இந்த நாடுகளும் இவ்வளவு காலத்துக்கு உதவிகளை செய்யும் என்றது அந்த நாடுகளுமே இப்ப மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் தான் இருக்கின்றது. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலைமைகளும் அரசு கைக்கொள்ள வேண்டிய மிக பிரதானமான முக்கியமான விடயங்களும் என்கின்ற பல விடயங்களை இராணுவ மற்றும் அரசியல் ராஜேந்திர கருத்துக்களை முன்வைத்தமைக்காக ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலக தமிழர்
அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.